ஷே காளி காளி கணக்குடா. உச்சவர்கிட்ட கணக்கு வாங்கிட்டோம்னா அந்த கணக்கு தப்பாது. பூமியில் இயற்கை தன்மை தான் கொடுத்தார், எல்லாம் செயற்கையில் போயிட்டான். அந்த பேப்பரை வச்சே விளையாட்டில் நாசம் பண்ணிட்டான். எல்லா செயற்கையில் உள்ள பொருள் பூராமே கூடிய சீக்கிரம் அழிச்சிருவார். இயற்கை தன்மை தான் கொடுப்பார். காற்று புயல் எல்லா நிலநடுக்கம் எல்லாமே வரும். மிச்ச மக்கள் தப்பிக்கிற மக்கள் அநியாயப்பட்ட பூரா போயிடுவான். ஆணும் பெண்ணும் கடவுளை நம்பி உட்கார்ந்து கையை தூக்கி கும்பிட்டு தப்பு செய்ய மாட்டோம். கடவுளே அந்த கணக்கு கேட்குறவன் தான் தப்பிப்பான், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இவர்கிட்ட முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கோ. காளி போட்ட கணக்கு தப்பாது. ஏன்னா இந்த ஒரு கணக்கு காளி நான் உக்கிரத்தில் இறங்கி அந்த கணக்கு இவர்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும். எல்லா பனை மரத்துலேயும் பதினி, கருப்பட்டி, கல், நுங்கு, பதினி, இதுதான் முதல் கடவுள் கொடுத்த வரம் வரப்பிரசாதம். ஏழை எளிய மக்கள் அதில் உழைச்சி சாப்பிட்டுக்கோ. குடும்பமே சாப்பிட்லாம், ஒரு குடும்பமே சாப்பிட்லாம். கருப்பட்டி போட்டு தான் ஆகணும். கரும்பு வந்து சர்க்கரை போட்டு தான் ஆகணும். அதில் சீனியை உற்பத்தியாக்கி அதில் கெமிக்கல் ஆள்காலை பூரா கலந்து அதிலே விற்பனைக்கு பாழாக்கிட்டான். கரும்பில் வந்து கணக்கு சர்க்கரை போட்டு தான். 2 தான், கருப்பட்டி சர்க்கரை, இந்த 2 தான் கணக்கு போட்டார். மற்ற எதுவுமே இராது. சீனிங்கிற கணக்கு வந்துச்சுன்னா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவான். அப்படின்னாத்தான் கரும்பு விவசாயத்தில் போடுவான், அவனுக்கு கட்டுப்படி ஆகும். பனைமரம், தென்னை மரத்துக்கு தேங்காய், சாப்பாட்டு உணவு, தேங்காய் எண்ணெய் எல்லாமே, தேங்காய் எண்ணெயெல்லாம் கிடைக்கி. அவன் வீட்டு பாட்டுக்கு அதை வச்சுக்கணும். சரியா? அடுத்து எள்ளு விதைச்சி அதை எடுத்துக்கோ. இனிமேல் வெளிநாட்டிலேருந்து நான் இந்த எண்ணெயை கொண்டு வரேன், அந்த எண்ணெயை கொண்டு வந்தானா கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிச்சு போடுவார். தமிழ்நாட்டில் என்னென்ன எண்ணெய்க்கு பொருள் விளையுதோ எல்லா மாநிலத்திலையும் பண்டங்களை மாற்றி தான் கொடுப்பார். பண்டங்களை மாற்றுவார். அதுதான், அதுவும் காயின்ஸ் தான். காயின்ஸ் வர்றதில் எல்லா மக்களும் பிழைச்சிக்கணும், ஏழை எளிய மக்கள் எல்லாமே. அது மாதிரி ஆடு மாடு கோழி பிறகுகளை அறுத்தானா அவன் வீடவே மொத்தத்தில் சீலை வச்சு சீலரெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதை வளர்க்கணும். சாணி விவசாயத்துக்கு வரணும். அந்த விவசாயத்துக்கு சாணம் அவன் கிராக்கியாக கேட்பான். அது எல்லாமே போட்டும். அது மாண்டால் பூமியில் தான் புதைக்கணும். மானிட பிறவி சுடுகாட்டி எரிப்பு. முக்கால் சத்தியம் சுடுகாட்டி எரிப்புனா மின்சார எரிப்பு மானிட பிறலுக்கு போட்டார். ஆனால் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு பூமியில் புதைப்பு, அது மாண்டான். இன்னைக்கு கணக்கு போட்டார். காளி போட்ட கணக்கு தப்பாது. பனைமரம் ஓப்பனிங் ஆகும். தென்னை மரத்தில் கல் எடுக்கிற கேரளா பூரா நுப்பாட்டிடுவான். வானரப்படை, தரப்படை, விமானப்படம் எல்லாமே எடுத்துருவான். அடி கொண்ட நரம்பை எடுத்து போடுவான். எல்லாமே பூமியில் அவன் உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே விவசாயத்தில் இருக்குது. அநியாய சேட்டை பண்ணாத. பூரா 2ஆம் நம்பராக வெளிநாட்டிலேருந்து எண்ணெயை கொண்டாடுவா, மயிரை கொண்டாடுவா, செடியை கொண்டாடுவான்னு திருநிட்டு பூரா நோய்க்காடை உற்பத்தி ஆக்கி பூரா கெட்டட பில்டிங்காக ஆஸ்பத்திரியாக போட்டு டாக்டர் பூரா படித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். பாய்ப்பேகலாம் போட்டாச்சுரா. கல்லுக்கடை ஓப்பன் பண்ணி விடுவார் ஐயா கடவுள். அந்த டயத்தை பார்ப்பார். அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள், ஏழை எளிய மக்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கோ. அதில் சர்க்கரை போடு. அது உனக்கு உழைச்சது ஊதியம் கிடைக்கும். பனை மரத்தில் கல் விற்கியா, அது இயற்கை. செயற்கை செஞ்சுன்னா உள்ளதுக்கு போட்டுருவாங்க, இல்லைன்னா தக்க தண்டனை அந்த நேரத்தில் போட்டுருவார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. பனங்கல், தென்னங்கல் போட்டானா அடி விழும், அது தொடக்கூடாது. அது பாவம். அதை குத்தி குடஞ்சி பாலாக்கு தான். இது இயற்கை தன்மையிலே பாலையை வெளியே தள்ளுது. அந்த பாலையை அறுத்து விட்டு எடுக்கான். இதில் வந்து தென்னை மரத்தில் குத்தி அதை உயிரை அதை பாடாப்படுத்தான். மானிட போய் என்ன செட்டியெல்லாம் பண்ணுதான். போட்டாச்சுரா கணக்கு. கல்லுக்கடைங்கிறது விற்க முடியாது. வீட்டுகளில் உழைக்கியா, வீட்டுகளில் வாங்கிட்டு போட்டும் சாப்பிட்டு போட்டும். அதுதான் ஒளிமறைவு இல்லாத வியாபாரங்கள். புரியுதா? பிறகு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இங்கே விற்க அந்த சோழி இருக்கக்கூடாது. அந்த சோழியே இருக்கக்கூடாது. இராணுவ வானரப்பட சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் விற்கிற பொருளை திடீர்னு செக் பண்ணுவான். விற்பனைக்குள்ளதை செக் பண்ணுவான். ஆல்கால் கெமிக்கல் எல்லாம் கலந்துருந்தானா செயல் அறைக்கு போயிடுவான். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.